உனக்கு தெரியும் சபையோருக்கு தெளிவாக சொன்னால் புரியும். ஆமா அப்படித்தானே?
எப்படியும் 40 நாள் கேப் இருக்கும். வாரத்துமே 40 நாள் நடக்கண்டா. முன்னாடி இந்த வாட்டி தான் 30 நாள். ஜென்மத்திலே வனச்சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்தவர்களிலே அன்னவரிடத்திலே நான் சிற்றின்பத்தை அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் அன்னவருக்கும் தொழுநோய். அந்த காரணத்தினால் அன்னவரிடத்திலே நான் சிற்றின்பத்தை அனுபவிக்கவில்லை. அன்னவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? இத்தனை வருட காலமாக என்னிடத்தில் பணிபுரிந்தலாம் எனக்கு சேவகம் செய்ததனால் உனக்கு யாது வர வேண்டும் என்று என்ன தெரிவித்தார். நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? சுவாமி, எனக்கு பதிதேகி வேண்டும் என்று 5 முறை கூறினேன். பதி என்றால் என்ன? கணவன். தேகி என்றால் அப்படி கணவனை பிச்சையாக கேட்கிறேன் என்று கருதி பெண்ணே அடுத்த பிறவியில பாஞ்சாலன் மன்னன் நடத்தக்கூடிய யாகத்திலே பெண்ணாக பிறந்து பஞ்ச பாண்டவரை ராஜாக்களை மலைப்பாய் என்று வாழ்த்தி வரமளித்தார். அப்பிரகாரம் இந்த பாஞ்சாலன் மன்னன் வேள்வியிலே அக்கினியில் பெண்ணாக பிறந்து பாஞ்சாலி, விருதசாரணி, பணிப்பெண், வர்ணமகள் இப்படி எல்லாம் எனக்கு நாமதேயம். திருநாரணி, பணிப்பெண், பாஞ்சாலி, துரைகளை வதைக்க வந்த திரௌபதி. யாருக்கு தங்கை? நான் அந்த கோபால கண்ணனுக்கு தங்கையாக துராதுரவதிகளை வளைப்பதற்காக யோகதா என்று பெயர் பெற்று வருகின்ற இருந்தாலும் முத்து அழகாக பாண்டவரை மணந்து இந்திரத்திலே சந்தோஷமாக வாழ்ந்திருந்த நாமளும் என்னெல்லாம் துன்பத்தை அனுபவித்தோம் தெரியுமா? துன்பத்தை யாரால் அனுபவிக்கிறோம் தெரியுமா? அந்த பாவி தூரி